நல்ல முறையில் அவர் ரோடு வசதி எல்லாமே செஞ்சுருக்காரு. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவர் எம்எல்ஏங்கிற இதில் அவர் பண்டை வச்சு என்ன செய்ய முடியுமோ செஞ்சு தான் இருக்கார். தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்குது. அவர் எதிர்க்கட்சினாலும் முடிந்த அளவுக்கு போராடி வாங்கி கொடுக்காரு. வரக்கூடிய தேர்தலில் ஈஸியாக வருவார். வரைக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. அம்பை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த அளவுக்கு எஸ்ஐஜி அவருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு வந்து செயல்பாடு, எம்எல்ஏ செயல்பாடு அதெல்லாம் அந்தளவுக்கு நம்ம சொல்லதுக்கு வழி இல்லை. இருந்தாலும் இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எதிர் வேட்பாளர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தினா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. உறுதியாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நல்ல லீடிங்கில் ஜெயிப்பாங்க. ஏற்கனவே ரெண்டு முறை இங்கே காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்திருக்காங்க, நல்லா செயல்பட்டுருக்காரு. அதனால் காங்கிரஸுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. மீண்டும் திமுக விடும்போது கண்டிப்பாக எம்எல்ஏக்கு ஒரு வாய்ப்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தினா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த பகுதியில் மட்டுமல்ல, 400 சட்டமன்ற தொகுதியில் அனைத்து தொகுதிகளிலும் பல்வேறு பணிகள் தேங்கி இருக்கிறது. அதை அந்தந்த கிராமங்களில் சென்று, அந்த ஊர்களுக்கு சென்று அனைத்து தரப்பட்ட சமுதாய மக்களையும் சந்தித்து அந்த நிறை குறைகளை கேட்டறிவதற்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ரூபி மனோகர் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த 25 ஆண்டு காலம் முடக்கப்பட்டிருக்கின்ற இந்த தொழில் பூங்காவை ஒரு நல்ல பெரிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரே எண்ணத்தில் கொண்டு வந்தால், உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற தொகுதியிலும் 4 சட்டமன்ற தொகுதி சிறப்பாக இருக்கும். காங்கிரஸ் கட்சி ரூபி மனோகரன் அவரை எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பஸ் ஸ்டாப் எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. நல்லா தான் ஆட்சி போய்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன, எங்களுக்கு இப்போ சாலை வசதிங்கிறதுல வந்து இப்போ நிறைய பைப் லைன் போடுறாங்க வைக்க. எனக்கு வந்து சாலை வசதியில் இப்போ நிறைய டிராஃபிக் ஆகிடுச்சு, நிறைய ஆக்சிடென்ட்டும் நடக்க ஆரம்பிச்சிட்டு. இதுக்கு முன்னக்கூட்டி இந்த சாலையெல்லாம் நீங்கள் தோண்டாத முன்னக்கூட்டி என்ன அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ங்கிறது எங்கிட்ட கிடையாது. டிராஃபிக் இல்லாமல் இந்த ஆக்சிடென்ட் இல்லாமல் போயிட்டு இருந்தது. இப்போ நிறைய இடைஞ்சல்கள் இருக்குது. சாலை வசதியும் இப்போ ரூபி மனோகரன் வந்து எம்எல்ஏ இருந்துக்கிறவர் கண்டிப்பாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தால் அடுத்ததில் அவர் நிற்கும் போது கண்டிப்பாக அமோக வச்சில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவரோட செயல்பாடு அவ்வளோ நல்லா இல்லையா? அவங்க மக்கள் வந்து பார்க்க முடியல. அவரை பார்க்க வந்து எல்லைக்கு பார்க்க வராது. ஒரு எந்த வசதியாக பண்ணியிருக்காரு, ஒன்றும் வசதி பண்ணலை. எல்லைக்கு தொகுதி மக்கள் வந்து பார்க்க வந்திருக்காரு. அவரால் தொகுதி மக்கள் பார்க்க வரலையா? அதாவது 100க்கு 50 மார்க் தான் போடலாம். இப்போ எலெக்ஷன் வர்றதை ஒட்டி கொஞ்சம் வேலைகள் நல்லா பார்க்காங்க, அவ்வளோதான். அவங்க இதோட கொஞ்சம் நல்லா பார்த்தா தான் வர முடியும். ரொம்ப கஷ்டம். இதே வேட்பாளர் திருப்பியும் போட்டால் வரது ரொம்ப கஷ்டம். மார்க்கெட்டில் வந்து சரிசமாக போக வர இல்லை. நாய் தொந்தரவு ஜாஸ்தி இருக்குது. தண்ணி பிரச்சனை கொஞ்சம் பார்க்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் அழுக்கு மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இது தான் ரோடு போக்குவரத்து ரோடு சரி செய்யணும். மாடுகள் ரோட்டில் நிறைய வந்துட்டு இருக்கு. அது நாய் தொந்தரவு ரெண்டையும் முதல்ல பார்க்கணும். ஸ்மார்ட் சிட்டிங்காங்க, அதுக்கு தந்தாப்புல ஒன்றும் இல்லை. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்காலர்ஷிப் கொடுக்காங்க. 2வது கல்லூரி பிள்ளைகளுக்குமே ஸ்காலர்ஷிப் ஆர்வத்தோடு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்காங்க. பொம்பளை பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் எல்லா மகளிருமே போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி மகளிர் விடியல் பயணம் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆட்சி மீண்டும் தொடர என்னோட வாழ்த்துக்கள். வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தாங்க, ஆனால் அது ஒன்றுமே சாத்தியப்படலை. அதில் குறிப்பிட்ட வாக்குறுதி மட்டும் அவங்க சரி பண்ணியிருக்காங்க. நிறைய கிடப்பில் கிடக்கு. கழிவுநீர் ஓடை மற்றபடி சாக்கடை இந்த பிரச்சனை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு போதுமான குடிநீர் கிடைக்க மாட்டேங்குது. சரியான வசதி செஞ்சு கொடுக்க மாட்டேங்காங்க. பாதாள சாக்கடை அதுக்கு நிறைய இடங்களை தோண்டி போட்டு அதில் முக்கால்வாசியால் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லாங்க. நான் முடியலை. ரோடு தோண்டி போட்ட மாதிரியே தான் இருக்குது, ஆனால் ரோடு இன்னும் போடலை. இப்பொழுதும் அவர்களுடைய ஆட்சியில் ஏகப்பட்ட நலத்திட்டங்கள்லாம் எங்களுடைய தொகுதிக்கு கொண்டு வராங்க. அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தை அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். மக்களுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு இந்த தொகுதியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் அவரே தான் இந்த தொகுதி மக்கள் தேர்வு செய்வார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. ராதாபுரம் தொகுதியை ஒட்டுமொத்த பாளையவே ஆக்கிட்டு வராங்க. அவர் வந்து அங்க உள்ள கனிம வள கொள்ளையை வந்துட்டு எதுவும் கண்டிக்காம அவரும் அதுல கமிஷன் வாங்கிட்டு பங்கு எடுத்துக்கிட்டு பொதுமக்களுக்கு அடிப்படை தேவையா என்னென்ன எங்களுக்கு பண்ணி கொடுக்கணுமோ அதை அவர் பண்ணி கொடுக்கவே இல்லை. ஏற்கனவே விவசாயிகளோட நிலைமை வந்து இந்த அரசாங்கத்துல எங்களுக்கு எந்த ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். விவசாயிகளுக்கு தேவையான எந்த ஒரு முன்னேற்றமும் எங்களோட பகுதியில் கிடைக்கல. இந்த 42 குளம்னு சொல்லும்போது ராதாபுரம் தொகுதியோடைய பெரும்பாலான பகுதி கிட்டத்தட்ட முக்கால்வாசி பகுதி நிலத்தடி நீர் உயர்ந்துடும். இங்கே மெயின் பிரச்சனையே நிலத்தடி நீர் இல்லாததான். இப்போ எங்கே போர்பட்டாலும் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு நிலத்தடி நீர் உயர்ந்துட்டு தாலுகா முறையில் பார்க்கும்போது பல இடத்துல பல ஆட்கள் அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது. நில ஆக்கிரமிப்பு, அவங்க சொந்த ஊருக்கு எல்லாம் பண்ணுறாங்க, வேண்டியப்பட்டவங்களுக்கு தான் எல்லாம் பண்ணுறாங்க,
யார் வந்தாலும் நமக்கு ஒன்று தான், எல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த எலெக்ஷன் வர அவங்களுக்கு என்னென்ன விருப்பங்கள் ஒரு உதவின்னு போனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுக்கணும்னு வாக்குறுதியாவது அட்லீஸ்ட் கொடுக்கணும். திருநெல்வேலி தொகுதியில் ஒரு வேலையும் இங்கே ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. பஸ் ஸ்டாண்டை பாருங்கள், உங்களுக்கு நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்காங்க, எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு கடை கூட ஓப்பன் ஆகலை, ரோடே சரி கிடையாது, ஓடை தண்ணி. ஆளுங்கட்சிக்கு இந்த இப்போ அரசுக்கு நீங்கள் உங்கள் வாக்கு எப்படி இருக்கும்? மாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா வாழ்வாதாரம் எங்களுக்கு பாதிக்கும் போது எங்களோட 250 ஆட்டோ ரயில்வே ஸ்டேஷனில் ஓடுது. அப்படிங்கும் போது 250 வண்டிங்கும் போது என்னாச்சு நீங்களே கணக்கு பண்ணுங்கள். ஆனால் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள். ஆட்டோ டிரைவர் மொத்தத்தில் டோட்டலாக இதில் ஓலா பைக்கு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு. அதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுள்ளோம். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்காங்க மக்கள். பாதாள சாக்கடை திட்டம் வந்து முழுமையாக இன்னும் முடிவடையலை. அதற்கான வரி, அதாவது குப்பை வரி, இது வந்து மாநகராட்சியிலேருந்து போடுறாங்க. குடியிருப்பு பகுதிகளுக்கும் வணிகத்துக்கும் வேறு விதமான கட்டணங்கள். ஒரு பாதாள சாக்கடை வந்து இன்னும் 100% நடைபெற்று முடியவில்லை. வெள்ளம் வந்தாச்சுன்னா அது எப்படி தண்ணி வெளியே போகுது வைக்கிறது தெரியல, அடைஞ்சிருந்து இந்த துர்நாற்றம் எடுத்து அது இருக்க தான் செய்யுது. ஒரு சில இடங்கள் நல்லா இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப அருமையாக செயல்படுது. அவர் யாருக்கும் இந்திய மக்களுக்காக போராடிட்டு இருக்கிறாரு. எந்த தொகுதியில் இருந்தாலும் நான் பிஜேபி தான் வாக்களிப்பேன். அதை ஆணித்தரமாக சொல்கிறேன்.